ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சன்ரன் சோலார் இல்லைனா எஸ்எஸ்ஓ ஒரு ஷார்ட்டாக சொல்லுவோம். இப்படி ஒரு ஃபண்ட் ஆப் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபண்ட் ஆப் பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்ட் ஆப்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் ஆப் வந்துட்டு உங்களுக்கு இன்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி இருக்கும். ஆனால் ஆப் வந்து 6லேருந்து 8 மாதம் வரைக்கும் ரன் ஆகிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபண்ட் ஆப்னு சொல்லுவோம். இதில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த ஆப்போட மாடல் செட் ஆகும் அப்படின்னா மட்டும் லிங்க் வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அட்மினுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இதில் இந்த ரெண்ட்டுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வியூ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ப்ராடக்ட் வந்து 330 ரூபா. ஓகே, இதில் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் ஒரு 3 நாளைக்கு இருக்கும். ஸோ 10 ரூபா ஒரு 3 நாளைக்கு 30 ரூபா இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். ஸோ நீங்கள் ஆப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட் ரன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த 330 ரூபா இருக்கு இல்லையா, இதுதான் மினிமம் ப்ராடக்ட்டு. அது வந்து உங்களுக்கு டெய்லி இன்கம் 13 ரூபா வரும். சைக்கிள் வந்து 40 நாள். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டன் வந்துடும். இப்போ நீங்கள் 330 ரூபா போடுறீங்கன்னா 40 நாள் கழித்து நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டன் வந்துடும். நீங்கள் அதை விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 1200, சைக்கிள் வந்து 60 நாள், டெய்லி இன்கம் வந்து 36 ரூபா. இதுவும் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் ரிட்டன் வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபா டோட்டல் ப்ரைஸு, சைக்கிள் வந்து 165 நாள், டெய்லி இன்கம் 90 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா 7000 ரூபா இருக்குது, சைக்கிள் வந்து 190 நாள், டெய்லி இன்கம் 210 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா 13000 ரூபா இருக்குது, சைக்கிள் வந்து 210 நாள், டெய்லி இன்கம் 390 ரூபா. ஸோ நீங்கள் இதுக்கு மேலெலாம் வந்து போட வேண்டாம். நீங்கள் வந்துட்டு மினிமம் ப்ராடக்ட் மட்டும் போடுவீங்கன்னா இந்த ஆப் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. சரி, ஏன்னா 40 நாள் மட்டும்தான் நீங்கள் இருப்பீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெருசாக ஏர்னிங்குமே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 330 + 1200 போடுற மாதிரி இருந்தால் லிங்க் கேளுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கும். கொஞ்சம் அமௌண்ட் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஒர்க் பண்ணவும் செய்வீங்க. என்ன பிரச்சனைனா இந்த ஆப்பில் வந்துட்டு ஒர்க் பண்ணணும். நீங்கள் அமௌண்ட் மட்டும் போட்டுட்டு நான் எதுவுமே செய்ய மாட்டேன், யாருமே ரெஃபர் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஆப் வந்து கண்டிப்பாக வந்து 6 மாதம் வரைக்கும் நம்மளால் கொண்டு போக முடியாது. ஸோ இது வந்து லாங் டேர்ம் ஆப். அப்படின்னா நம்மளும் வந்து லாங்காக வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். ஸோ ஒர்க் பண்ணுற மென்டாலிட்டியோட ஒரு கமிட்மெண்ட்டோடு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்போட லிங்க் கேளுங்க. ஓகே, ஸோ இதில் ஒரு 1500 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நாள் வரைக்கும் உங்களை வந்து மேனேஜர் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கேட்க ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி கேட்கும்போது அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 2 பேர் இல்லை வாரத்துக்கு ஒருத்தர் அப்படியாச்சும் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி விடணும். அதே மாதிரி இதுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் வந்து மீட்டிங்ஸ் நடக்கும் டெய்லி அதில் வந்து மீட்டிங் கோடு வந்து போடுவாங்க, போனஸ் கோடு. அது பார்த்திங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் அந்த அமௌண்ட் ஒன்று வரும். சரியா? ஸோ அது ஒரு 10 ரூபாயே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 10 ரூபா. இதில் ஆப்பில் இருக்கிற இன்கம், அப்புறம் இதில் வர கமிஷன்ஸ், இதெல்லாம் சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஆப்பில் ஒரு நல்ல ப்ராஃபிட் நிச்சயமாக வரும். சரியா? ஸோ ஆப் வந்து நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து இந்த FSOR, கார்ச்சர், ஸ்பேரு இந்த மாதிரி ஃபண்ட் ஆப்லாம் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக தான் க்ளோஸ் ஆச்சு. அதெல்லாம் 5-6 மாதம் நல்லா ரன் ஆகி ரீசெண்டாக க்ளோஸ் ஆன ஆப்ஸ். ஸோ அந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்போட கான்செப்ட் வந்து நல்லா புரியும். அந்த ஆப் மாதிரியே வந்து நீங்கள் லாங்காக வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நல்லா லாங்காக கொண்டு போய்ட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். ஓகேயா? ஸோ இதில் கமிஷன் பார்த்திங்க அப்படின்னா இதில் 4 லெவல் இருக்குது. ஸோ 4 லெவலில் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து எக்யூப்மெண்ட்டோட இன்கம், அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதோட இன்கம் ஒன்று வரும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கமிஷன், அதாவது இன்விடேஷன் அமௌண்ட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் லிங்க்கில் யாராச்சும் அமௌண்ட் போடுறாங்கன்னா அவங்க போடுற அமௌண்ட்லேருந்து 5% வரும். சரியா? எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 1200 போட்டால் கூட எனக்கு வந்து வெறும் 60 ரூபா தான் வரும். ஸோ இதில் எனக்கு ஒன்றும் பெருசாக வந்து ப்ராஃபிட்டெல்லாம் வராது. பட் ஜாயின் பண்ணுற உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. சரியா? நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ டைரக்ட் லெவலில் 5%, அடுத்த லெவலில் 3%, அடுத்த லெவலில் 2%, 3 லெவல் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேஷ் ரிவார்டு இருக்குது. கேஷ் ரிவார்டு வந்து இந்த உங்கள் விஐபி லெவல் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வந்து ஒரு கேஷ் ரிவார்டு வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டேரெக்டாக 3 பேர் இந்த 1200 ப்ராடக்ட்டில் அமௌண்ட் போடுறாங்கன்னா நீங்கள் வந்து விஐபி 1க்கு போயிடுவீங்க. கேஷ் வந்து உங்களுக்கு ஒரு 400 ரூபா வரும். அடுத்து வந்து 6 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் விஐபி 2க்கு போயிடுவீங்க, 800 ரூபா உங்களுக்கு கேஷ் வரும். அடுத்தது 9 பேர் வராங்க அப்படின்னா விஐபி 3க்கு போயிடுவீங்க, கேஷ் ரிவார்டு 1200 ரூபா. அடுத்து 12 பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா விஐபி 4க்கு போயிட்டு 1600 ரூபா கேஷ் ரிவார்டு வரும். அடுத்தது 15 பேர் அப்படின்னா விஐபி 5க்கு போயிட்டு 2000 ரூபா கேஷ் ரிவார்டு. அடுத்தது வந்து 18 பேர் அப்படின்னா 1000
200 அந்த ப்ராடக்ட் 18 பேர் போட்டாங்கன்னா விஐபி 6க்கு போயிடுவீங்க. கேஷ் ரிவார்டு வந்து 2400. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஐபி 10 வரைக்கும் இருக்குது. அதாவது டேரெக்டாக 30 மெம்பர் ஜாயின் ஆகிற வரைக்கும் இருக்குது. ஸோ விஐபி 10 அப்படின்னா உங்களுக்கு 4000 வரும். சரியா? ஸோ இது வந்து டேரெக்ட் லெவலில் அமௌண்ட்டு போட்டால் கேஷ் ரிவார்டு. ஸோ இது இல்லாமல் அடுத்தது டீம் டிவிடெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது உங்களோட விஐபி லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டெய்லி கமிஷன்ஸ் வரும். இப்போது மற்ற லாங் டேர்ம் ஆப்லலாம் எடுத்துகிட்டா டெய்லி கமிஷன் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். பட் இது ஃபண்ட் ஆப்பில் அந்த மாதிரி இருக்காது. இப்போ நீங்கள் விஐபி 1ல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களோட இன்கம்லேருந்து உங்களுக்கு 1% டெய்லி இன்கமாக வரும், டெய்லி கமிஷனாக வரும். அடுத்து விஐபி 2ல் இருந்தீங்க அப்படின்னா 2% வரும். விஐபி 3ல் இருக்கீங்கன்னா 3% வரும். விஐபி 4ல் இருந்தால் 4%, 5ல் இருந்தால் 5%. சரி, இந்த மாதிரி விஐபி 10 வரைக்கும் இருக்குது. ஸோ 10 வரைக்கும் 10% ஆஃப் கமிஷன் வரைக்கும் உங்களுக்கு டெய்லி வரும். சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். இது இல்லாமல் உங்களுக்கு அந்த குரூப் கோடு ஒன்று வரும். இதை தாண்டி வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். எக்யூப்மெண்ட்டு, கமிஷன், கேஷ் ரிவார்டு, டீம் டிவிடெண்ட்ஸ், இது மட்டும் தான். இந்த 4 வேயில் வந்துட்டு நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதில் விட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா விட்ராவல் வந்துட்டு 200 விட்ராவல், மினிமம் விட்ராவல். டேக்ஸ் வந்து 8% டேக்ஸு. பேமெண்ட்லாம் கரெக்டாக வருது. இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு அமௌண்ட் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் போய்ட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த இன்கம் இருக்கு இல்லையா, இன்கம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து காட்டும். அடுத்து வந்துட்டு இதில் மை டீமில் போய்ட்டு உங்கள் டீம் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, ஒர்க் பண்ணுற மென்டாலிட்டி இருக்குது அப்படின்னா மட்டும் என்கிட்ட லிங்க் கேளுங்க. ஸோ ஃபண்ட் ஆப் இல்லாமல் லாங் டேர்ம் ஆப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்பில் நான் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் வந்து நான் போடுவேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஓகேயாக இருக்குது, கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும் லிங்க் கேளுங்க. ஓகேயா? நியூ மெம்பர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஆப்ஸ் பற்றி எதுவுமே தெரியலனா தயவு செஞ்சு அதை கொஞ்சம் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ கொடுக்குறேன். அப்புறமும் உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா மட்டும் லிங்க் கேளுங்கப்பா. ஓகேயா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.